பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய சொல் செயல் ஸ்லோகம் என்கிற வரிசையில் எவற்றை பார்க்க போகிறோம்? சொல் என்கிற போது ஒரு வெற்றி சொல் அல்லது வெற்றி விழி என்று கூறலாம். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் யாரை பார்த்தாலும் பார்க்கும்போதே ஹாப்பி லைஃப் என்றுதான் குறிப்பிடுவார். இடையிடையே பேசும்போது அந்த ஹாப்பி லைஃப் வந்து கொண்டே இருக்கும். நாம் அவரிடத்தில் எதையாவது சொல்லி அதற்கு அவர் மறுமொழி சொல்கிறார் என்றால் புதியதாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்கிற நிலையில் ஹாப்பி லைஃப் என்பார். அதாவது நாம் என்ன சொல்கிறோமோ அதற்கான ஆமோதிப்பும் அந்த ஹாப்பி லைஃப் தான், ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அப்ரூவலும் அந்த ஹாப்பி லைஃப் தான். அதே போல உரையாடலை முடித்து கொள்ளலாம் என்றாலும் ஹாப்பி லைஃப் என்பார். அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஹாப்பி லைஃப் என்பது நினைவுக்கு வரும், காதில் ஒலிக்கும் என்பது மாத்திரமில்லை. ஒருவேளை நமக்கு மனம் அன்றைக்கு சோர்வாக இருந்தால் அவருக்கு தொலைபேசியில் அழைத்தோ அல்லது நேரில் சந்தித்தோ பேசினால் ஒரு உத்வேகம் கிடைத்துவிடும். அதற்கு காரணம் அந்த வார்த்தை, அந்த சொல், ஒரு வெற்றி விழி, ஒரு வாழ்த்து செய்தி. நல்லதே மலர்க, நலமே மலர்க, அன்பே வாழ்க, வாழ்க வளமுடன், மலர்ச்சியாக இருக்க, உலகம் உயர்க. இப்படி இரட்டை சொற்களில் சின்ன சின்ன வாக்கியங்களை அவரவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒன்று, அந்த வாக்கியம் அவர்களுக்கான தனி முத்திரையாக இருக்கும். இன்னொன்று, மற்றவர்களுக்கு உற்சாகத்தை, உத்வேகத்தை கொடுக்கும். சரி, இப்படி ஒரு சொல்லில் தொடங்கினால் என்ன செயலை நாம் செய்யலாம்? முன்னமே பார்த்திருக்கிறோம். எதை செய்வது என்பது ஒரு பக்கம், எதை செய்யாமல் இருப்பது என்பது இன்னொரு பக்கம். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் மாதிரி ஒன்றை செய்யாமல் இருப்பது என்பதும் கூட செயலின் ஓர் அடையாளம்தான். அந்த வகையில் எதை செய்யாமல் இருக்கலாம் தெரியுமா? நம்முடைய வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள், முன்னோர்கள் நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாராவது வெளியில் புறப்படும் போது அவர்களிடத்தில் போய் எங்கே போகிறீர்கள் என்று கேட்காதீர்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் மறந்து விட்டோம். கேட்டால் என்ன தவறு, ஏன் கேட்கக்கூடாது என்கிறோம். இப்படி நினைத்து பார்க்கலாம். வெளியில் புறப்படுகிறோம். வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர், அவர் மிக நெருக்கமான உறவினராக இருக்கலாம். கணவனாக, மனைவியாக, மகனாக, மகளாக, அப்பாவாக, தங்கையாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். புறப்படும் போது எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். சொல்லிவிட்டு புறப்படுகிறோம். அன்றைக்கு பார்த்து போகிற இடத்தில் தடங்கலுக்கு மேல் தடங்கல், ஏதோ ஒரு வகையில் தடங்கல். பேருந்து கிடைக்கவில்லை, அல்லது போகிற வழியில் ஏதோ சிக்கல், யாரை பார்க்க போனோமோ அவர்கள் அவசரமாக வெளியில் போய்விட்டார்கள், நாம் நினைத்து போன காரியம் நடக்கவில்லை, அதற்கு மாறாக சிக்கல் ஏற்பட்டது, மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். திரும்பி வரும்போது காலில் அடிபட்டது, போகிற இடத்தில் எதையோ சாப்பிட நேர்ந்தது, அது உடலுக்கு உபாதையை ஏற்படுத்திவிட்டது. இப்படி பலதரப்பட்ட சிக்கல்களில் ஏதோ ஒரு சிக்கல் வரலாம். இந்த சிக்கல்கள் எல்லாம் இயல்பாக வரக்கூடியவை, யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடியவை. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சிக்கலில் ஏதோ ஒரு சிக்கல் வந்தவுடன் மனம் முடிச்சு போடும். புறப்படும் போதே கேட்டார்களே, அதனால் தான் இது நடந்தது என்று மனம் இதையும் அதையும் சேர்த்து முடிச்சு போட்டுவிடும். வீட்டுக்கு திரும்பி வரும்போதே உள்ளத்திற்குள்ளே கோபம் எட்டி பார்க்கும்.
நான் போகும்போது புறப்படும் போது கேட்டாய், அதனால் தான் அது நடக்கவில்லை. வீட்டிற்குள்ளே இப்படி ஒரு சூழல் இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு நாளும் வெளியில் போக வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் கேட்பார். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனையை எல்லாம் மனதிற்குள்ளேயே வைத்து பார்க்கும்போது பார்க்கக்கூடியவரை வெறுப்போடும், இவரால் தான் பிரச்சனை என்கிற கண்ணோக்கத்தோடும் பார்த்தால் என்ன ஆகும்? குடும்பம் ஆடிப்போகும், உறவுகள் ஆடிப்போகும், நட்பு ஆடிப்போகும், வாழ்க்கையே தடம் புரளும். இது சைக்காலஜி பேஸ்ட். மனித மனம் எங்கேயாவது காரணத்தை தேடும். எனக்கு நடந்த பிரச்சனை என்னால் அல்ல, வேறு யாரோ ஒருவரால் என்று பிளேம் கேம் விளையாடுவதற்கு எப்போதும் காத்திருக்கிற மனித மனம். இப்படிப்பட்ட பிளேம் கேம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் முதலிலேயே தெளிவாக இருந்தார்கள். இன்றைக்கு சொல்கிறோமா இல்லையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று. வந்ததற்கு பின் இதற்காக அடித்து கொள்ள வேண்டாம், வருவதற்கு முன்னாலேயே இதை தடுத்து விடலாம். எனவேதான் ஒருவர் புறப்படும் போது கேட்காதீர்கள், போய்விட்டு வந்து சொல்லட்டும், அதுவரைக்கும் பொறுத்திருக்கலாம் என்றார்கள். எவ்வளவு மனோதத்துவம் தெரிந்திருந்தால் நம்முடைய முன்னோர்கள் இதை சொல்லி இருப்பார்கள். அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை என்று தெரிந்த பின்னர் அதை கடைபிடிப்பதுதானே நியாயம். சரி, எந்த ஸ்லோகத்தை அல்லது பாடலை இப்போது பார்க்கலாம். பாடல் என்கிற போது, அதுவும் ஸ்லோகம் போல இருக்கக்கூடிய பாடல் என்கிற போது, நமக்கு நம்மை அறியாமலேயே நினைவுக்கு வரக்கூடியவர் மகாகவி பாரதியார் இல்லையா? பாரதியார் இந்த உலகத்தை பார்க்கிறார். உலகம் முழுமையும் அவருக்கு பற்பல வண்ணங்களில் கண்ணுக்கு புலப்படுகிறது. இந்த உலகத்தை பார்த்து விட்டு பாடுகிறார். உலகத்தை படைத்ததாக இறைவனை நினைக்கிறோமே, அந்த இறைவனை பார்த்து பாடுகிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எங்கள் இறைவா இறைவா இறைவா. சித்தினை அஜித்துடன் சேர்த்து விட்டாய், வியன் உலகம் அமைத்தாய், அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். அந்த பாடலிலேயே மிகவும் கூர்மையான வரி அதுதான். அத்தனை உலகமும் வர்ணக்களஞ்சியம். இத்தனைக்கும் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? மகாகவி பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை எல்லாம் பார்த்தாரா என்பது ஐயம்தான். சாப்பாட்டுக்கு கூட கையில் கையிருப்பு இல்லாத நிலை, குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட வருமானம் இல்லாத நிலை, எந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் பிடித்து கொண்டு போவார்கள் என்று தெரியாத நிலை, ஒளிந்தும் மறைந்தும் அதே நேரத்தில் கருத்துக்களை வெளியிட்டும் வாழ வேண்டிய கட்டாயம். இன்பங்களையே பார்க்காத ஒருவர் என்ன பாடுகிறார் பாருங்கள். எங்கேயாவது துன்பத்தின் சாயல் தெரிகிறதா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம். உண்மைதானே? உலகத்தில் பல பல அழகுகள். ஒரு பூ மலரும் போது அழகு, வானில் நிலவு வரும்போது அழகு. நிலவு வரும்போது மாத்திரம்தானா? சூரியன் உதிக்கும் போதும் அழகு. அவ்வளவென்ன, உச்சி சூரியன் இருக்கும் போது வியர்வை வழிகிறதே, அதில் கூட ஓர் அழகு இருக்கிறதா இல்லையா? வண்ண வண்ணமான மலர்கள் வேண்டாம், பச்சை பச்சையாக இலைகள். அந்த பச்சையில்தான் எத்தனை வகையான பச்சைகள் நம்மால் எண்ணிவிட முடியுமா? 10 இலைகளை எடுத்து, 10 மரத்தின் இலைகளை எடுத்து வரிசையாக அடுக்கிக் கொள்வோம். ஓர் இலை போல இன்னொன்று இருக்காது, ஏதோ ஒரு வகையில் மாற்றம். இப்படியெல்லாம் அழகுகள் இந்த உலகத்தில். அப்படியானால் உலகம் இனிமையானது. உலகம் இனிமையானது என்றால் வாழ்க்கை இனிமையானது.
அந்த இனிமையான வாழ்க்கையை வாழுவதற்குத்தானே நல்ல சொல், நல்ல செயல், நல்ல பாடல், எல்லாம் நன்மை என்பதோடு வாழுவோம். இன்றைய நம்முடைய பாடம் என்றைக்கும் வரட்டும்.